மல்லி, ரேணுகா, வெண்பா, நாகு, ராஜி, வேலுவன் போன்ற கதாபாத்திரங்களிடையே ஒரு கடுமையான மோதல் உருவாகிறது. ஒருபுறம் ரகசிய டிஎன்ஏ டெஸ்ட் பற்றிய பெரிய உண்மை வெளிவருகிறது. மறுபுறம் மல்லிக்கு எதிராக ஒரு புதிய சதி திட்டம் உருவாகிறது. இப்போது முழு எபிசோடையும் விரிவாக பார்ப்போம். ஐரில் ராலன் சுடரின் ரகசிய சந்திப்பு மற்றும் டிஎன்ஏ டெஸ்ட் உண்மை எபிசோடு ஒரு மர்மமான காட்சியுடன் தொடங்குகிறது. ஒரு மனிதனை ஒரு காரின் அருகே வரச் சொல்கிறார்கள். அந்த காரின் உள்ளே சுடர்வாண்ட் உட்கார்ந்திருக்கிறாள். சுடர் அந்த மனிதனை காருக்குள் வரச் சொல்லுகிறாள். அந்த மனிதன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறான். ஏன் சுடர் தன்னை அழைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. முதலில் சுடர் சற்றே கிண்டலாக பேசுகிறாள். பின்னர் நேராக ஒரு கேள்வி கேட்கிறாள். நீ எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தாய்? எல்லாரிடமிருந்தும் இரத்த மாதிரி ஏன் எடுத்தாய்? அந்த மனிதன் முதலில் தவிர்க்க முயற்சி செய்கிறான். ஆனால் சுடரின் குரல் மெதுவாக, கடுமையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறுகிறது. அவள் தெளிவாகச் சொல்கிறாள், நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் போலீஸை அழைப்பேன். பயந்த அந்த மனிதன் இறுதியில் உண்மையை சொல்கிறான். அவன் சொல்வது என்னவென்றால், மனோகர் சார் அவனுடைய நண்பர். அவர்தான் அன்கதிரேசன் மற்றும் ரேணுகாவின் டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய இரத்த மாதிரிகளை எடுக்கச் சொன்னார். அதற்காகத்தான் அவன் வீட்டிலிருந்த எல்லாரிடமிருந்தும் இரகசியமாக இரத்த மாதிரிகள் எடுத்தான். இதை கேட்டதும் சுடருக்கு இது ஒரு சட்டவிரோதமான வேலை என்று புரிகிறது. ஏனெனில் அனுமதியில்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வது ஒரு பெரிய குற்றம். உடனே சுடர் போலீசில் புகார் செய்வேன் என்று சொல்கிறாள். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் பயந்து சுடரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தனது வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறான். அன்றைய அறிய சுடரின் பிளாக்மெயில் திட்டம். இதற்குப் பிறகு சுடர் தனது உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறாள். அவள் சொல்கிறாள், நீ ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை என்றால் நான் சொல்வது ஒரு வேலையை நீ செய்ய வேண்டும். அந்த மனிதன் உடனே ஒப்புக்கொள்கிறான். அப்போது சுடர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறாள். நிஷாவின் இரத்த மாதிரியை மாற்றி அந்த மனிதனின் மாதிரியை வைத்துவிட்டார்கள். அதோடு ரிப்போர்ட்டில் பெயரையும் மாற்றிவிட்டார்கள். அதனால்தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் சுடர் கதிரேசனின் மகள் என்று வந்தது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் முழுவதும் திட்டமிட்டு மாற்றப்பட்ட ஒன்று. அதாவது அனைவரும் நம்பிய உண்மை ஒரு திட்டமிட்ட சதி. நேரிடானே சுடரின் மிகப்பெரிய ரகசியம். இதற்குப் பிறகு சுடர் இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாள். அவளுக்கு முன்பே தெரியும், சுடர் உண்மையில் ரேணுகாவின் மகள் இல்லை. அப்படியிருந்தும் ஏன் அவளை ஆதரித்தாள்? அதற்குக் காரணம் ஒரே ஒருவர், மல்லி. சுடர் தெளிவாகச் சொல்கிறாள், அந்த வீட்டில் எனக்கு மிகப்பெரிய எதிரி மல்லிதான். மல்லி வீட்டிலிருந்தவரை விஜய் முழுமையாக மல்லியை நம்பினார். ஆனால் சுடர் வந்த பிறகு அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைந்து சுடரின் மீது அதிகரித்தது. அதனால் மல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்ற சுடரை பயன்படுத்தலாம் என்று அவள் நினைத்தாள். ஈரான் ரகுவின் மறைமுக பங்கு. இந்த உரையாடலில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் வெளிவருகிறது. ரகு மற்றும் சுடருக்கு ஒரு தொடர்பு இருப்பதை சுடர் அறிந்திருக்கிறாள். மேலும் ரகுதான் அன்பின்னால் இருந்து சுடரை இயக்குகிறான் என்று அவள் கூறுகிறாள். இப்போது மறைத்து வைக்க எந்த பயனும் இல்லை என்று சுடர் சொல்கிறாள். ஏனெனில் அவர்களுக்கான ஒரே எதிரி மல்லியார். ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதற்குப் பிறகு சுடர் ஒரு புதிய ஆபத்தான திட்டத்தை முன்வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், இனிமேல் நாம 3 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். இந்த திட்டத்துக்கு அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள், ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதாவது சுடர், ரகு மற்றும் அவர்களுடைய கூட்டாளி சேர்ந்து மல்லியை வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றும் திட்டம் அமைக்கிறார்கள். சுடரின் சந்தேகம். அங்கிருந்து வெளியேறும்போது சுடர் உள்ளுக்குள் யோசிக்கிறாள். சுடர் ஒரு முனை கூர்மையான கத்தி வண்டே மாதிரி என்று அவளுக்கு தோன்றுகிறது. எப்போது யாரை எதிர்த்து திரும்புவாள் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த விஷயத்தை ரகுவுடன் பேச வேண்டும் என்று அவள் முடிவு செய்கிறாள். கட்டுமான தள காட்சி. அதற்குப் பிறகு கதை கட்டுமான தளத்திற்கு மாறுகிறது. அங்கு மல்லி, நாகு, ராஜிவா ஆகியோரின் காட்சி வருகிறது. ராஜி நாகுவை கிண்டல் செய்கிறாள். விஜய் அவளை சூப்பர்வைசராக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறாள். ராஜி கிண்டலாக சொல்கிறாள், இப்போ 10ஆம் வகுப்பு படித்தவர்களையும் கலெக்டராக ஆக்குகிறார்களா?
இதனால் நாகு மன வருத்தம் அடைகிறாள். ஆனால் அவள் தன்னம்பிக்கையுடன் பதில் சொல்கிறாள். விஜய்க்கு உழைக்கும் மற்றும் உண்மையானவர்கள் உன்னையை பிடிக்கும். அதனால்தான் அவர்களை வேலைக்கு வைத்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஐண்டீரர் வேலு நாகு குடும்ப தகராறு. அடுத்த காட்சி ஒரு குடும்ப வாழ்க்கை சண்டையை காட்டுகிறது. வேலு வீட்டுக்கு வந்து நாகுவிடம் தண்ணீர் மற்றும் பிஸ்கெட் டான் கேட்கிறான். நாகு முழுநாள் வேலை செய்ததால் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். இதனால் இருவருக்கும் கணவன் மனைவி சண்டை மண்டை ஆரம்பமாகிறது. வேலு சொல்கிறான் அவன் முழுநாள் வெயிலில் வேலை செய்கிறான். நாகு சொல்கிறாள் அவளும் வீட்டிலே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். இந்த காட்சி நடுத்தர குடும்ப வாழ்க்கையின் சிரமங்களை கொண்டு காட்டுகிறது. 6 ரேணுகாவின் கொடூரம். வெண்பாவின் வேதனை எபிசோடின் மிகவும் உணர்ச்சிகரமான காட்சி வருகிறது. வெண்பா மல்லிக்கு வீடியோ கால் செய்கிறாள். வெண்பாவின் காலில் கொதிக்கும் தண்ணீர் விழுந்து மோசமாக காயமாகிறது. மல்லி அதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறாள். இது எப்படி நடந்தது என்று கேட்கிறாள். வெண்பா சொல்கிறாள் டயன் ரேணுகாவால்தான் இது நடந்தது. வெண்பா மிகவும் வலியிலிருப்பாள். மல்லியும் அதை பார்த்து மிகவும் வருந்துகிறாள். ஐண்டேயராய் மல்லி. வெண்பா உணர்ச்சி பந்தம் வெண்பா மல்லியிடம் சொல்கிறாள். நீ சாப்பிடாமல் இருப்பாய் என்று எனக்குத் தெரியும். அதனால் வீடியோ கால் மூலமாக மல்லியை சாப்பிட வைக்கிறாள். மல்லி மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாள். வெண்பா சொல்கிறாள் வாழ்க்கையில் சில சமயம் நீ எனக்கு அம்மாவாக இருப்பாய், சில சமயம் நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன். இந்த வசனம் இந்த எபிசோடின் மிகவும் உருக்கமான தருணம். வெண்பா மேலும் சொல்கிறாள் மல்லியுடன் இருந்த பிறகுதான் வாழ்க்கையின் பல பாடங்களை புரிந்து கொண்டேன். எனீரியாஸ்தோ எபிசோட் முடிவின் சுற்று. எபிசோடின் முடிவில் ஒரு முக்கியமான சுற்றுரை கொடுக்கப்படுகிறது. ஒருபுறம் சுடர் மற்றும் ரகு ஆபரேஷன் மாலி எக்ஸிட் திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருக்கிறார்கள். மற்றொரு புறம் மல்லிக்கு இந்த சதி பற்றி இன்னும் தெரியவில்லை. மேலும் வெண்பாவின் உடல்நிலையும் மோசமாக உள்ளது. அதனால் வரும் எபிசோடுகளில் சுடர் மற்றும் ரகுவின் திட்டம் இன்னும் ஆபத்தாக மாறலாம். மல்லி ஒரு பெரிய சதியில் சிக்கிக் கொள்ளலாம். உண்மை தெரிந்தால் விஜயின் கோபம் வெடிக்கலாம். மொத்தத்தில் இந்த எபிசோடு கதையை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு கொண்டு செல்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட் மோசடி வெளிவந்தது. சுடர் மற்றும் ரகுவின் ரகசிய கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. ஆபரேஷன் மாலி எக்ஸிட் என்ற ஆபத்தான திட்டம் தொடங்கியது. வெண்பாவின் காயம் கதையில் உணர்ச்சி பதற்றத்தை உருவாக்கியது. இனி வரும் எபிசோடுகளில் மல்லியின் வாழ்க்கை இன்னும் அதிக ஆபத்து மற்றும் நாடகத்துடன் நகரப்போகிறது. இன்றைய எபிசோடில் கதை மிகவும் ஆபத்தான திருப்பங்களும் உணர்ச்சி பெருக்கமும் கொண்டு முன்னேறுகிறது. இந்த எபிசோடில் சுடர், ரகு, விஜய், மல்லி, ரேணுகா, வெண்பா, நாகு, ராஜி, வேலு போன்ற கதாபாத்திரங்களிடையே ஒரு கடுமையான மோதல் உருவாகிறது. ஒருபுறம் அரகசிய டிஎன்ஏ டெஸ்ட் பற்றிய பெரிய உண்மையான் வெளிவருகிறது. மறுபுறம் மல்லிக்கு எதிராக ஒரு புதிய சதித்திட்டம் உருவாகிறது. இப்போது முழு எபிசோடையும் விரிவாக பார்ப்போம். ஐனரையா சுடரின் ரகசிய சந்திப்பு மற்றும் டிஎன்ஏ டெஸ்ட் உண்மை எபிசோடு ஒரு மர்மமான காட்சியுடன் தொடங்குகிறது. ஒரு மனிதனை ஒரு காரின் அருகே வரச் சொல்கிறார்கள். அந்த காரின் உள்ளே சுடர் உட்கார்ந்திருக்கிறாள். சுடர் அந்த மனிதனை காருக்குள் வரச் சொல்லுகிறாள். அந்த மனிதன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறான். ஏன் சுடர் தன்னை அழைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. முதலில் சுடர் சற்றே கிண்டலாக பேசுகிறாள். பின்னர் நேராக ஒரு கேள்வி கேட்கிறாள். நீ எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தாய்? எல்லாரிடமிருந்தும் இரத்த மாதிரி ஏன் எடுத்தாய்? இன்றைய எபிசோடில் கதை மிகவும் ஆபத்தான திருப்பங்களும் உணர்ச்சி பெருக்கமும் கொண்டு முன்னேறுகிறது. இந்த எபிசோடில் டேனன், சுடர், ரகு, விஜய், மல்லி, ரேணுகா, வெண்பா, நாகு, ராஜி, வேலுவன் போன்ற கதாபாத்திரங்கள் இடையே ஒரு கடுமையான மோதல் உருவாகிறது. ஒருபுறம் ரகசிய டிஎன்ஏ டெஸ்ட் பற்றிய பெரிய உண்மை வெளிவருகிறது. மறுபுறம் மல்லிக்கு எதிராக ஒரு புதிய சதி திட்டம் உருவாகிறது. இப்போது முழு எபிசோடையும் விரிவாக பார்ப்போம். அனிடியா சுடரின் ரகசிய சந்திப்பு மற்றும் டிஎன்ஏ டெஸ்ட் உண்மை எபிசோடு ஒரு மர்மமான காட்சியுடன் தொடங்குகிறது. ஒரு மனிதனை ஒரு காரின் அருகே வரச் சொல்கிறார்கள். அந்த காரின் உள்ளே சுடர் உட்கார்ந்திருக்கிறாள். சுடர் அந்த மனிதனை காருக்குள் வரச் சொல்லுகிறாள். அந்த மனிதன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறான். ஏன் சுடர் தன்னை அழைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை.
முதலில் சுடர் சற்றே கிண்டலாகப் பேசுகிறாள். பின்னர் நேராக ஒரு கேள்வி கேட்கிறாள். நீ எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தாய்? எல்லாரிடமிருந்தும் இரத்த மாதிரி ஏன் எடுத்தாய்? அந்த மனிதன் முதலில் தவிர்க்க முயற்சி செய்கிறான். ஆனால் சுடரின் குரல் மெதுவாக, கடுமையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறுகிறது. அவள் தெளிவாகச் சொல்கிறாள், நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் போலீஸை அழைப்பேன். பயந்த அந்த மனிதன் இறுதியில் உண்மையை சொல்கிறான். அவன் சொல்வது என்னவென்றால், மனோகர் சார் அவனுடைய நண்பர். அவர்தான் கதிரேசன் மற்றும் ரேணுகாவின் DNA டெஸ்ட் செய்ய இரத்த மாதிரிகளை எடுக்கச் சொன்னார். அதற்காகத்தான் அவன் வீட்டிலிருந்த எல்லாரிடமிருந்தும் ரகசியமாக இரத்த மாதிரிகள் எடுத்தான். இதைக் கேட்டதும் சுடருக்கு இது ஒரு சட்டவிரோதமான வேலை என்று புரிகிறது. ஏனெனில் அனுமதியில்லாமல் DNA டெஸ்ட் செய்வது ஒரு பெரிய குற்றம். உடனே சுடர் போலீசில் புகார் செய்வேன் என்று சொல்கிறாள். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் பயந்து சுடரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தனது வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறான். நைலிதா, சுடரின் பிளாக்மெயில் திட்டம். இதற்குப் பிறகு சுடர் தனது உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறாள். அவள் சொல்கிறாள், நீ ஜெயிலுக்குப் போக விரும்பவில்லை என்றால் நான் சொல்வது ஒரு வேலையை நீ செய்ய வேண்டும். அந்த மனிதன் உடனே ஒப்புக்கொள்கிறான். அப்போது சுடர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறாள். நிஷாவின் இரத்த மாதிரியை மாற்றி அந்த மனிதனின் மாதிரியை வைத்துவிட்டார்கள். அதோடு ரிப்போர்ட்டில் பெயரையும் மாற்றிவிட்டார்கள். அதனால்தான் DNA ரிப்போர்ட்டில் ஆண் சுடர் கதிரேசனின் மகள் என்று வந்தது. சௌம். இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த DNA ரிப்போர்ட் முழுவதும் திட்டமிட்டு மாற்றப்பட்ட ஒன்று. அதாவது அனைவரும் நம்பிய உண்மை. ஒரு திட்டமிட்ட சதி. அனிடியா சுடரின் மிகப்பெரிய ரகசியம். இதற்குப் பிறகு சுடர் இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாள். அவளுக்கு முன்பே தெரியும், சுடர் உண்மையில் ரேணுகாவின் மகள் இல்லை. அப்படியிருந்தும் ஏன் அவளை ஆதரித்தாள்? அதற்குக் காரணம் ஒரே ஒருவர், மல்லி. சுடர் தெளிவாகச் சொல்கிறாள், அந்த வீட்டில் எனக்கு மிகப்பெரிய எதிரி மல்லிதான். மல்லி வீட்டில் இருந்த வரை விஜய் முழுமையாக மல்லியை நம்பினார். ஆனால் சுடர் வந்த பிறகு அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைந்து சுடரின் மீது அதிகரித்தது. அதனால் மல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்ற சுடரை பயன்படுத்தலாம் என்று அவள் நினைத்தாள். ரகுவின் மறைமுக பங்கு. இந்த உரையாடலில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் வெளிவருகிறது. ரகு மற்றும் சுடருக்கு ஒரு தொடர்பு இருப்பதை சுடர் அறிந்திருக்கிறாள். மேலும் ரகுதான் பின்னால் இருந்து சுடரை இயக்குகிறான் என்று அவள் கூறுகிறாள். இப்போது மறைத்து வைக்க எந்த பயனும் இல்லை என்று சுடர் சொல்கிறாள். ஏனெனில் அவர்களுக்கான ஒரே எதிரி மல்லி. ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதற்குப் பிறகு சுடர் ஒரு புதிய ஆபத்தான திட்டத்தை முன்வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், இனிமேல் நாம 3 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். இந்த திட்டத்துக்கு அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள், ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதாவது சுடர், ரகு மற்றும் அவர்களுடைய கூட்டாளி சேர்ந்து மல்லியை வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றும் திட்டம் அமைக்கிறார்கள். சுடரின் சந்தேகம். அங்கிருந்து வெளியேறும்போது சுடர் உள்ளுக்குள் யோசிக்கிறாள். சுடர் ஒரு மாநிற முனை, கூர்மையான கத்திவான் மாதிரி என்று அவளுக்கு தோன்றுகிறது. எப்போது யாரை எதிர்த்து திரும்புவாள் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த விஷயத்தை மாய ரகுவுடன் பேச வேண்டும் என்று அவள் முடிவு செய்கிறாள். பாரு கட்டுமான தள காட்சி. அதற்குப் பிறகு கதை கட்டுமான தளத்திற்கு மாறுகிறது. அங்கு மல்லி, நாகு, ராஜி ஆகியோரின் காட்சி வருகிறது. ராஜி நாகுவை கிண்டல் செய்கிறாள். விஜய் அவளை சூப்பர்வைசராக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறாள். ராஜி கிண்டலாக சொல்கிறாள், இப்போ 10ஆம் வகுப்பு படித்தவர்களையும் கலெக்டராக ஆக்குகிறார்களா? இதனால் நாகு மனவருத்தம் அடைகிறாள். ஆனால் அவள் தன்னம்பிக்கையுடன் பதில் சொல்கிறாள், விஜய்க்கு உழைக்கும் மற்றும் உண்மையானவர்கள் பிடிக்கும். அதனால்தான் அவர்களை வேலைக்கு வைத்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. வேலு, நாகு குடும்ப தகராறு. அடுத்த காட்சி ஒரு குடும்ப வாழ்க்கை சண்டையை காட்டுகிறது. வேலு வீட்டுக்கு வந்து நாகுவிடம் தண்ணீர் மற்றும் பிஸ்கெட் பன் கேட்கிறான். நாகு முழு நாள் வேலை செய்ததால் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். இதனால் இருவருக்கும் கணவன் மனைவி சண்டையொன் ஆரம்பமாகிறது. வேலு சொல்கிறான் அவன் முழு நாள் வெயிலில் வேலை செய்கிறான். நாகு சொல்கிறாள் அவளும் வீட்டிலே எல்லா வேலைகளையும் செய்கிறாள்.
இந்த காட்சி நடுத்தர குடும்ப வாழ்க்கையின் சிரமங்களையான் காட்டுகிறது. ஐடார ரேணுகாவின் கொடூரம், வெண்பாவின் வேதனை எபிசோடின் மிகவும் உணர்ச்சிகரமான காட்சி வருகிறது. வெண்பா மல்லிக்கு வீடியோ கால் செய்கிறாள். வெண்பாவின் காலில் ஆண்டிங் கொதிக்கும் தண்ணீர் விழுந்து மோசமாக காயமாகிறது. மல்லி அதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறாள். இது எப்படி நடந்தது என்று கேட்கிறாள். வெண்பா சொல்கிறாள், ரேணுகாவால்தான் இது நடந்தது. வெண்பா மிகவும் வலியில் இருப்பாள். மல்லியும் அதை பார்த்து மிகவும் வருந்துகிறாள். ஐயரீதியார் மல்லி. வெண்பா உணர்ச்சி பந்தம். வெண்பா மல்லியிடம் சொல்கிறாள், நீ சாப்பிடாமல் இருப்பாய் என்று எனக்குத் தெரியும். அதனால் வீடியோ கால் மூலமாக மல்லியை சாப்பிட வைக்கிறாள். மல்லி மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாள். வெண்பா சொல்கிறாள், வாழ்க்கையில் சில சமயம் நீ எனக்கு அம்மாவாக இருப்பாய், சில சமயம் நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன். இந்த வசனம் இந்த எபிசோடின் மிகவும் உருக்கமான தருணம். வெண்பா மேலும் சொல்கிறாள், மல்லியுடன் இருந்த பிறகுதான் வாழ்க்கையின் பல பாடங்களை புரிந்து கொண்டேன். ஐந்தான எபிசோட் முடிவின் சுற்றை எபிசோடின் முடிவில் ஒரு முக்கியமான சுற்றை கொடுக்கப்படுகிறது. ஒருபுறம் சுடர் மற்றும் ரகு ஆபரேஷன் மாலி எக்ஸிட் திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருக்கிறார்கள். மற்றொரு புறம் மல்லிக்கு இந்த சதி பற்றி இன்னும் தெரியவில்லை. மேலும் வெண்பாவின் உடல்நிலையும் மோசமாக உள்ளது. அதனால் வரும் எபிசோடுகளில் சுடர் மற்றும் ரகுவின் திட்டம் இன்னும் ஆபத்தாக மாறலாம். மல்லி ஒரு பெரிய சதியில் சிக்கிக்கொள்ளலாம். உண்மை தெரிந்தால் விஜயின் கோபம் வெடிக்கலாம். மொத்தத்தில் இந்த எபிசோடு கதையை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு கொண்டு செல்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட் மோசடி வெளிவந்தது. சுடர் மற்றும் ரகுவின் ரகசிய கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. ஆபரேஷன் மாலி எக்ஸிட் என்ற ஆபத்தான திட்டம் தொடங்கியது. வெண்பாவின் காயம் கதையில் உணர்ச்சி பதற்றத்தை உருவாக்கியது. இனிவரும் எபிசோடுகளில் மல்லியின் வாழ்க்கை இன்னும் அதிக ஆபத்து மற்றும் நாடகத்துடன் நகரப் போகிறது. அந்த மனிதன் முதலில் தவிர்க்க முயற்சி செய்கிறான். ஆனால் சுடரின் குரல் மெதுவாக, கடுமையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறுகிறது. அவள் தெளிவாக சொல்கிறாள், நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் போலீஸை அழைப்பேன். பயந்த அந்த மனிதன் இறுதியில் உண்மையை சொல்கிறான். அவன் சொல்வது என்னவென்றால், மனோகர் சார் அவனுடைய நண்பர். அவர்தான் கதிரேசன் மற்றும் ரேணுகாவின் டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய இரத்த மாதிரிகளை எடுக்கச் சொன்னார். அதற்காகத்தான் அவன் வீட்டிலிருந்த எல்லாரிடமிருந்தும் இரகசியமாக இரத்த மாதிரிகள் எடுத்தான். இதைக் கேட்டதும் சுடருக்கு இது ஒரு சட்டவிரோதமான வேலை என்று புரிகிறது. ஏனெனில் அனுமதியில்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வது ஒரு பெரிய குற்றம். உடனே சுடர் போலீசில் புகார் செய்வேன் என்று சொல்கிறாள். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் பயந்து சுடரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தனது வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறான். சுடரின் பிளாக்மெயில் திட்டம். இதற்குப் பிறகு சுடர் தனது உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறாள். அவள் சொல்கிறாள், நீ ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை என்றால் நான் சொல்வது ஒருவேளையை நீ செய்ய வேண்டும். அந்த மனிதன் உடனே ஒப்புக்கொள்கிறான். அப்போது சுடர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறாள். நிஷாவின் இரத்த மாதிரியை மாற்றி அந்த மனிதனின் மாதிரியை வைத்துவிட்டார்கள். அதோடு ரிப்போர்ட்டில் பெயரையும் மாற்றிவிட்டார்கள். அதனால்தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் சுடர் கதிரேசனின் மகள் என்று வந்தது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் முழுவதும் திட்டமிட்டு மாற்றப்பட்ட ஒன்று. அதாவது அனைவரும் நம்பிய உண்மை ஒரு திட்டமிட்ட சதி. சுடரின் மிகப்பெரிய ரகசியம். இதற்குப் பிறகு சுடர் இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாள். அவளுக்கு முன்பே தெரியும், சுடர் உண்மையில் ரேணுகாவின் மகள் இல்லை. அப்படியிருந்தும் ஏன் அவளை ஆதரித்தாள்? அதற்கு காரணம் ஒரே ஒருவர், மல்லியா. சுடர் தெளிவாகச் சொல்கிறாள், அந்த வீட்டில் எனக்கு மிகப்பெரிய எதிரி மல்லிதான். மல்லி வீட்டில் இருந்தவரை விஜய் முழுமையாக மல்லியை நம்பினார். ஆனால் சுடர் வந்த பிறகு அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைந்து சுடரின் மீது அதிகரித்தது. அதனால் மல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்ற சுடரை பயன்படுத்தலாம் என்று அவள் நினைத்தாள். ஐலரேஷி ரகுவின் மறைமுக பங்கு. இந்த உரையாடலில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் வெளிவருகிறது. ரகு மற்றும் சுடருக்கு ஒரு தொடர்பு இருப்பதை சுடர் அறிந்திருக்கிறாள். மேலும் ரகுதான் பின்னால் இருந்து சுடரை இயக்குகிறான் என்று அவள் கூறுகிறாள். இப்போது மறைத்து வைக்க எந்த பயனும் இல்லை என்று சுடர் சொல்கிறாள். ஏனெனில் அவர்களுக்கான ஒரே எதிரி மல்லியா. பாரு,
ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதற்குப் பிறகு சுடர் ஒரு புதிய ஆபத்தான திட்டத்தை முன்வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், இனிமேல் நாம 3 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். இந்த திட்டத்துக்கு அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள். இத்தி ஆபரேஷன் மாலி எக்ஸிட். அதாவது சுடர், ரகு மற்றும் அவர்களுடைய கூட்டாளி சேர்ந்து மல்லியை வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றும் திட்டம் அமைக்கிறார்கள். சுடரின் சந்தேகம். அங்கிருந்து வெளியேறும்போது சுடர் உள்ளுக்குள் யோசிக்கிறாள். சுடர் ஒரு எண்மணிருமுனை கூர்மையான கத்திவன் மாதிரி என்று அவளுக்கு தோன்றுகிறது. எப்போது யாரை எதிர்த்து திரும்புவாள் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த விஷயத்தை ரகுவுடன் பேச வேண்டும் என்று அவள் முடிவு செய்கிறாள். கட்டுமான தள காட்சி. அதற்குப் பிறகு கதை கட்டுமான தளத்திற்கு மாறுகிறது. அங்கு மல்லி, நாகு, ராஜீவன் ஆகியோரின் காட்சி வருகிறது. ராஜி நாகுவை கிண்டல் செய்கிறாள். விஜய் அவளை சூப்பர்வைசராக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறாள். ராஜி கிண்டலாக சொல்கிறாள். இப்போ 10ஆம் வகுப்பு படித்தவர்களையும் கலெக்டராக ஆக்குகிறார்களா? இதனால்